ஹரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல். பூதங்கள் தோறும் நின்றாயனினல்தான் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். பூதங்கள் தோறும் நின்றாயனினல்தான் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். இதங்கள் பாடுதல் ஆடுதல் நல்லான் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து அமையாண்டருள் புரியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த உலகம் பிருத்திவி, அப், தேஜஸ், வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5 பூதங்களிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இயக்குபவன் இறைவன். இந்த 5 பூதங்களிலும் இறைவன் தான் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். அதனால தான் இந்த 5 பூதங்களுக்கு மீறி நடக்கிறவர்களுக்கு இறைவன் இயற்கை சீற்றத்தை தருகிறான். நாம் அப்பெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற பொழுது ஈசனோடு நாம் வாழ்கிறோம் என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 5 பூதங்களின் ஆற்றலாய் இருப்பவன் இறைவன் என்பது நமது முன்னோர்கள் கண்ட அற்புதமான ஒரு உண்மை. வேதங்களே கூட பஞ்சபூதலாத் என்று இறைவன் 5 பூதங்கள் வடிவாக இருக்கிறான் என்று சொல்கிறது. ஆக அது மட்டுமில்லை, அந்த பூதங்களாகவும் அவற்றின் ஆற்றலாயும் கலந்து நிற்கிறான். ஆக அவனை உணர்ந்து அந்த 5 பூதங்களிலும் அவனையே கண்டு போற்றினால் அவற்றால் நமக்கு சீரழிவுகள் ஏற்படாது என்று மணிவாசகர் இங்கே குறிப்பிறார். அதுபோல நமது உடலும் 5 பூதங்களால் ஆனது. அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்று சொன்னார்கள். ஆக நமது உடல் உள்ள 5 பூதங்களில் இறைவன் உறைவதை யோகிகள் உணர்ந்திருக்கிறார்கள். மூலாதாரத்தில் பூமி தத்துவம் உள்ளது என்பார். அதுபோல மற்ற 4 பூதங்களும் ஒவ்வொரு ஆதாரத்திலும் உறைவதாக யோக நூலார்கள் குறிப்பிடுகிறார்கள். சாதாரண மக்கள் அதை எளிதில் உணர முடியாது. ஆனால் அவர்களும் 5 பூதங்களை எளிதில் அறிந்து கொள்ள பஞ்சபூத தலங்களை இறைவனை தானாக அமைத்து கொண்டு அருள் செய்கிறான். காட்சியிலே இறைவன் பூமி வடிவில் இருக்கிறான். அங்கு அம்பிகை மன்னார் சிவலிங்கம் நிறுவி வழிபட்டாள். ஆனாலும் காட்சியும் திருவாரூர பூமித்தலம் என்று நமது முன்னோர்கள் பறைசாற்றி சென்றிருக்கிறார்கள். அங்கே திருவாரூரிலே புற்றடம் கொண்ட ஈசனாக இருக்கிறான். திருவண்ணாமலையில் ஈசன் நெருப்பு தத்துவமாக உரைகிறான். அங்கு அவன் அழல் உருவாக எழுந்து அடங்கி தற்காலத்தில் அண்ணாமலையாக விளங்குகிறான். திருஆனைக்காவில் ஈசன் நீராக விளங்குகிறான். ஜம்புகேஸ்வரர் திருமேனின் அடியிலிருந்து எப்போதும் நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் திருவானைக்காவலை அப்புத்தலம் என்று சொல்லுகிறார்கள். திருக்காலத்தில் ஈசன் காற்றின் வடிவாக திகழ்கிறான். ஆக அந்த திருக்காலத்தில் சிவபெருமான் சன்னதியில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இடைவிடாத ஒரு காற்றோட்டம் உள்ளது. அதனால் அங்குள்ள அந்த தீபச்சுடர் எப்போதும் ஆடிக்கொண்டே இருப்பதை நாம் காணலாம். அடுத்ததாக ஆகாசஸ்தலமாக தில்லையிலே எம்பெருமான் இருந்து அருள் செய்கிறான். ஆக தில்லையிலே சிவபெருமான் ஆகாச வடிவமாய் விளங்குகிறான். அதனால் திறந்த வழியில் வில்வமாலை சாத்தி ஈசனை வழிபாடு செய்வது சிதம்பரத்தில் ஒரு வழக்கமாக உள்ளது. இது தவிர ஈசனை சொல்லுகின்ற பொழுது போக்கிலன் வரவிலன் என்று புலவர்கள் கூறுகிறார்கள். சிவபெருமான் பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை, அவன் பிறவாயாக்க பெரியோர் என்று சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் பறைசாற்றியிருக்கிறார்.
மணிவாசகர் கூட தமது சிவபுராணத்தில் போக்கும் வரவும் தொடர்விழா புண்ணியனே என்கிறார். ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து விமலும் என்கிறது கந்தபுராணம். ஆக போக்கும் வரவும் இரவும் பகலும் புறமும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இடாதொன்று அருணகிரிநாதர் அங்கே இறைவனை பற்றி சொல்லும்போது கந்தர் அலங்காரத்திலே சொல்கிறார். ஆக கீதங்கள் பாடுதல் ஆடுதலெல்லாம் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. அதாவது இறைவன் பூதங்கள் தோறும் நிற்பவன் என்றும் போக்கிலன் வரவல் என்றும் பலவாறு இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார், ஆடுகின்றனர். ஆனால் ஈசனை நேரில் கண்டவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டது இல்லை. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டலர் என்று பழமொழி சொல்கிறார்கள். ஆக இறைவனை கண்டவர்கள் தாம் கண்ட இறைவனை பற்றி பேசுவதில்லை, இறைவனை பற்றி பேசுவர்களை அவனை கண்டதில்லை. ஆக உருவடிவாக வந்த ஈசனை மாணிக்கவாசரே கண்டிருக்கிறார். திருஞான சம்பந்தர் இறைவனை பக்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார். அப்படி இருக்க கண்டறிவாரை கேட்டதில்லை என்பதன் பொருள் என்ன என்று நீங்கள் கேட்கிறது என் செவியில் விழுகிறது. 3 வயது குழந்தையாக சம்பந்தருக்கு ஈசன் தன்னை காட்டினான். அவரது தந்தையான சிவபாரதியருக்கு பெருமான் நேரில் நின்று அப்படி தரிசனம் அளிக்கவில்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. ஆக அவனை அறிய காண பல பிறவிகள் முயன்று நாம் தவம் செய்திருக்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் அந்த தவத்தை செய்திருக்கிறார். ஆக திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசராக 4 ஈசனின் தரிசனத்தை பெற்றவர்கள். அதனாலே இங்கு சொல்றார், கீதங்கள் பாடியும் ஆடியும் வழிபடும் அடியார்களில் பெரும்பாலானவர்கள் அந்த வழிபாட்டு முறையிலேயே நின்று விடுகின்றார்கள். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மணிவாசகர் ஆசைப்படுகிறார் என்றால், அனுபூதிமான்களை அணுகி அவரிடம் ஈசனை பற்றி கேட்டு அறிய நாம் முற்படுவதில்லை. அன்றதாக இங்கு பொருள் கொள்ள வேண்டும். உன்னை கண்டு அறிந்தவர்களை அணுகி நாம் கேட்டு அறிவதில்லை என்ற குறைபட்டுக் கொள்கிறார் மாணிக்கவாசகர். பாடுதல் ஆடுதலோடு இருக்கும் அடியார்களோடு பணிவான் தம்மையும் சேர்த்து கொள்ளுகிறார் மாணிக்கவாசகர். சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தார்களே என்று இந்த பாடல் நிறைவுகிறது. சீதங்கொள் என்று சொன்னால் குளிர்ச்சி பொருந்திய, ஏதங்க என்று சொன்னால் குற்றங்கள் என்று அர்த்தம். ஆக இப்பாடலில் சிவபெருமானை திருப்பெருந்துறை மன்னா என்று அழகாக ஒரு அடைமொழியிலே அழைக்கிறார். ஆக இறைவன் உலகங்களை காப்பவனும் இறைவனுக்குரிய சிறப்புகளை மன்னருக்கும் கொடுப்பது பழங்கால மரபு. அந்த வகையில் அரசர்களுக்கும் பழங்காலத்தில் பள்ளியெழுச்சி பாடுவதுண்டு. இறைவனையும் மன்னரையும் பூபாலா என்று, அதாவது பூபாலா என்றால் பூமியை காற்றுவான் என்று விடுத்து திருப்பள்ளியெழுச்சி பாடுவார்கள் மன்னருக்கும். அந்த பூபாலரை காலை வேளைகளில் துயிலெழுப்ப பாடும் ராகமே பூபாலம் என்று அழைக்கப்பட்டு தற்காலத்தில் பூபாலம் என்று வழங்கப்படுகிறது. இங்கு ஈசன் திருப்பெருந்துறை மன்னனும் அவனுக்கு பூபாலம் பாடுகிறார் மணிவாசகர். நீ சிந்தனைக்கும் அறியவன் எனினும் எமக்கு இறங்கி வந்து எங்கள் குற்றங்களை கழிந்து எம்மை ஆள்போன எம்பெருமானே பள்ளி எழுந்தருளா என்று சொல்லுகிறார். அடியவர் ஆடுதல் பாடுதலோடு நில்லாமல் அனுபூதிமான்களை அணுகி கேட்டறிதல் வேண்டும் என்கிறார் மணிவாசகர். ஆக சிவபெருமான் குற்றங்களை கலைந்து எவரையும் ஆட்கொள்ளும் எளிமையுடையவன். இதுவே இந்த பாடலின் மையக்கருத்தாகும்.